டாக்டர் பில்லி கிரகாம் தம்முடைய அனுபவத்தில் ஒரு காரியத்தை சொல்வார். அவர் எவ்வளவு பெரிய தேவ மனிதன் பாருங்க. உலக அளவிலே லட்சக்கணக்கான பேரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தின ஒரு தேவ மனிதன். இவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு நாள் இரவிலும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டில் பக்கத்துல முழங்கால் படிட்டு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பேன். எந்த இடத்துல தப்பு செஞ்சேன், எந்த இடத்துல பலவீனமாய் நடந்து கொண்டேன், எந்த இடத்துல தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து கொண்டேன் என்று நான் என்னை தற்பரிசோதனை செய்து பார்ப்பேன். இதை நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கத்தில் இருந்து நீண்ட நாட்களாக கடைபிடித்து வருகிறேன், கடைசி வரைக்கும் கடைபிடிப்பேன் என்றும் அவர் சொன்னார். அப்படி நான் முழங்கால் படியிடும் போது நான் முதல்ல ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணுவேன். என்னை குறித்து தற்பரிசோதனை செய்வேன். நம்ம போன இடத்துல, பேசின இடத்துல, பார்த்த இடத்துல, செய்த ஊழியத்துல ஏதாவது தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதான்னு சொல்லி தற்பரிசோதனை செய்ய நான் தான் முதல்ல ஆரம்பிப்பேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து மறைந்திருக்கிற தெரியாத பல குறைகளை கூட சுட்டி காண்பிப்பார். அவைகள் எல்லாவற்றையும் நான் திருத்துவேன். அதனால என் வாழ்க்கையில நேற்று பார்த்த பில்லி கிரகாம் இன்றைக்கு இருக்க மாட்டான், இன்றைக்கு பார்த்த பில்லி கிரகாம் நாளைக்கு இருக்க மாட்டான். நான் ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று தன்னுடைய புத்தகம் ஒன்றில் அவர் எழுதி வைத்திருக்கிறார்.